Hello friends, welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசா பார்க்குற வியூவர்ஸும் மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க and வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த பன்னீர் வடைக்கு மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. சக்கரவள்ளி கிழங்கையும் பன்னீரையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். அடுத்து வடை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி சுருண்டு வந்ததும் பன்னீர் துருவி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த பன்னீர் புர்ஜி கூட நம்ம ஆல்ரெடி வேக வெட்டி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வடை மாவு ஆறுனதும் சின்ன உருண்டையாக உருட்டி வடை மாதிரி ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து இந்த வடை மாவை டிப் பண்ணி நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் கடாயில் சூடுபடுத்தி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை இந்த மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பன்னீர் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.